ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் நல்லா காரமாக புளிப்பாக இந்த மாதிரிலாம் ஒரு சுருக்குன்னு ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ ரொம்ப ஹெவியாக செய்ய முடியாது, ரொம்ப ஈஸியாக தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்னடா அப்படின்னு யோசிப்பீங்க. நம்ம வந்து உப்புச்சாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி இது. ஈஸியாக ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டால் உப்புச்சாறு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ஒரு ரெசிபி. எங்கள் அத்தா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உப்புச்சாறு. அவருக்கு பிடிச்ச ரெசிபி எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த உப்புச்சாறு தான் இப்போ நான் வந்து பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ருசியாக சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு இதுக்கு நம்ம கடுகு, சோம்பு எதுவுமே போட்டு, கருவேப்பிலை எதுவுமே போட்டு தாளிக்க தேவையில்லை. டைரெக்டாக நம்ம வெங்காயம், பச்சை மிளகாயே சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ண அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சின்னதாக வெட்டியிருக்கேன். பச்சை மிளகா தான் இதுக்கு காரம். இதில் காரசாரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 8 போல் பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பூண்டு பல்லும் எடுத்து அதையும் வெட்டி போட்டிருக்கேன். லைட்டாக வதக்கிடுவோம். வெங்காயத்தை இது போல் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நெத்திலி கருவாடு இது போல் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். நல்லா வதங்கிச்சு. மஞ்சத்தூள் கூட இதில் சேர்க்க தேவையில்லை. இந்த பவுலில் ஒரு பவுல் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். தேவையான உப்பு. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். எங்கள் 5 நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கீழே நல்லா கொஞ்சம் தண்ணி வற்றி ஓரளவு கரெக்டான அளவுக்கு வந்துடுச்சு. அதனால தான் நான் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம்னா வெந்து வத்துறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இது போல் தண்ணியாக தான் இருக்கும். அந்த கருவாட்டோட மனம், அந்த வெங்காயம், தக்காளி, இந்த பச்சை மிளகாயோட மனம் இதெல்லாம் சேர்ந்து இது சோறில் ஊற்றி சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். சோறு செஞ்சு இது போல் மேலே ஊற்றி அப்படியே சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி இது. எங்கள் அத்தா, எங்கள் அம்மா, எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டி, எங்கள் அண்ணங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.